ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசியாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி KFC ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப மொறுன்னு KFC ஸ்டைலே நம்ம வீட்டிலே பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆசியாஸ் தமிழ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிக்கன் பாப்கார்ன் பண்ணுறதுக்கு நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போது இதில் ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் சேர்ப்பாங்க KFCயில். நம்மக்கிட்ட அது இல்லாததுனால நான் இஞ்சி ஒரு துண்டு, வெங்காயம் ஒரு சின்ன துண்டு, அப்புறம் பூண்டு ஒரு 3 பல், இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள். நான் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்து போட்டிருப்பேன், நீங்கள் தனித்தனியாக 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 கப் பால் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வினிகர், இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்தவொடனே பால் திரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை வடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வடிகட்டி சேர்த்ததுக்கப்புறமா இதை 4 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுக்க போகிறேன். நீங்கள் ஓவர் நைட் கூட வச்சுக்கலாம், ரொம்ப ஜூஸியாக வரும் சிக்கன். இது 4 ஹவர்ஸ் கூட போதும். இப்போ மேல் கோட்டிங் பண்ணுறதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு, சிக்கன் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போது இதில் 1 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒவ்வொரு பீஸாக எடுத்து மைதா மாவில் ஃபஸ்ட்டு ரஃப்பாக கோட் பண்ணிக்கலாம். லைட்டாக கோட் பண்ணால் போதும். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி லைட்டாக கோட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக கோட் பண்ண பீசஸை இந்த லிக்யூட், மிச்சம் இருக்கிற லிக்யூடில் நம்ம போட்டு எடுத்துட்டு மறுபடியும் நம்ம மைதாவில் கோட் பண்ணணும். இதை சிக்கனை டச் பண்ணாமல் கோட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி போன்லெஸ் பீசஸில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள், KFC ஸ்டைல் சிக்கன் பாப்கார்ன் சூப்பராக தயாராகிடுச்சு. இது டொமேட்டோ கெச்சப் இல்லைனா மயோனைஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். மயோனைஸ் எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இதே மாதிரி KFC ஸ்டைல் சிக்கன் பாப்கார்ன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆசியாஸ் தமிழ் கிச்சனை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.